நான் நம்ம அம்மா கிச்சனில் காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். இது மாதிரி அதுக்கு குட்டி குட்டியாக காலிஃப்ளவரை கட் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் போட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இதை அப்படியே நிறுத்தி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சூடு வந்துடுச்சு. நம்ம நிறுத்தி வச்சுட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை நிறுத்தி வச்சுருக்கேன். அதை காலிஃப்ளவரை நம்ம இதை தண்ணியை இருத்துட்டு வடிகட்டிட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு 65 காலிஃப்ளவர் 65 பண்ணி பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஆதிவிக்கு ஃப்ரெண்டுக்கு 2 பேருக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இதை என்னென்ன போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். காரம் நான் கம்மியாக போடுவேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். Everybody, this is Diesel D199 speaking, and today I'm going to be reviewing this Thomas train set because it was drawn by me. But anyways, it looks like a real toy train to me. So everybody watching this play, please like and subscribe. Bye bye. This video is for my dad, by the way. So have a great day. Bye. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஜாமான்லாம் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரு இது மாதிரி பொடியாக கட் பண்ணணும். பிள்ளைங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. பொடியாக கட் பண்ணிக்கணும். பிள்ளைங்க அப்போ தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மரமரன்னு இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நம்ம போட்டுடலாம். இதுக்கு தேவையான ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி போட்டுங்க. ரொம்ப காரம் வேணாம், இந்த அளவுக்கு போட்டால் போதும். இதுக்கு தேவையான தயிர் போடலாம். தயிர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 1 ஸ்பூன், அப்போ தான் கிரிப்ஸியாக இருக்கும். இதில் நான் மைதா சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் மைதா சேர்க்கலை. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. நான் லெமன் ஊற்ற போகிறதில்ல. சிக்கன் 65னா லெமன் ஊற்றலாம். இதுக்கு லெமன் ஊற்ற தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். போட்டுக்கலாம். இதை நம்ம எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் பொரிச்சிக்க வேண்டியது. இதில் வேறு ஒன்றும் எதுவுமே நான் மைதா எதுவுமே சேர்க்கல. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறது, ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சேர்க்கும். ஒரு 1/2 ஸ்பூன்
இன்னும் பத்தலை. நான் போட்டு கார்ன்ஃப்ளவரும் அரிசிமாவும் நம்ம இப்போ பெசரி பார்த்தா தான் தெரியும் நமக்கு என்ன சரியாக பத்துதா பத்தலையான்னு. அதோட ஒட்டி இருக்கணும்ல, அந்த காலிஃப்ளவரோட இப்படி ஒட்டி இருக்கணும், இப்படி ஒட்டணும். இதில் தண்ணி இன்னி ஒன்றுமே சேர்க்கல, அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா அப்படியே ஊறிடும். தயிர் போட்டிருக்கோம்ல, அதனால் தண்ணிலாம் சேர்க்கல. இப்போ சிக்கன் 65 லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம், இதுக்கெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் பெசரி வச்சுருந்து நம்ம வறுக்க வேண்டியதுதான், மூடி போட்டு. நல்லா ப்ராப்பராக நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஊறுனா நல்லாயிருக்கும். பரபரன்னு வறுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஜாமான்லாம் போட்டு ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. நம்ம இதை வச்சுட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். ஊறி இருக்கு, எப்படி இப்போ பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், சிம்மில் தான் காய வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சின்ன சின்ன பீஸாக. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதில், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால. இல்லை கிரிப்சியாக நல்லாயிருக்கும். நான் லெமனும் ஊற்றலாம், மைதாவும் ஊற்றலாம். ஏன்னா சிக்கன்னா லெமனும் ஊற்றலாம், மைதாவும் போடல, லெமனும் ஊற்றலாம். காலிஃப்ளவர் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது, அதுங்களுக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்காது, ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிடாதுங்க. அதுக்காக நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து தான் செய்யணும். மாவும் அதிகமாக போடல, ஒரு லிமிட்டாக தான் போட்டிருக்கேன் மாவும். காலிஃப்ளவர்லாம் பிள்ளைங்க சாப்பிடாது, இந்த மாதிரி பொரித்து கொடுத்தா தான் சாப்பிடுங்க.
நம்ம இப்போ வறுவலோ இல்லை இது குருமாவோ இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா சாப்பிடாதுங்க. காலிஃப்ளவர் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க பசங்க. அதுவும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம்னா ஸ்கூலில் பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. நம்மன்னா இங்கே நம்ம அவங்கள கம்பல் பண்ணி சாப்பாடு ஊட்டி விடணும். இப்படி நம்ம திருப்பி திருப்பி போட்டு விடணும். ஒரே பக்கமாக இருந்தாலும் செவந்து போயிடும், கருகி போயிடும். நம்ம இந்த மாதிரி பார்த்து தான் செஞ்சு கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று என்னென்ன செஞ்சு கொடுக்குறது. நான் பன்னீரில் அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஸ்கூலில் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுத்துற வேண்டியதுதான். ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டு கொடுத்திங்கன்னா அப்படியே அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட டைம் வரைக்கும் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும். சூடாக இருக்காது, கிரிப்ஸியாக இருக்கும். பாருங்க எப்படி கிரிப்ஸியாக வருது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா சொட பாருங்கன்னு நம்ம எடுக்க வேண்டியதுதான். அப்போ தான் உள்ளேயெல்லாம் நல்லா வேகும். இப்படி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா உள்ளேயெல்லாம் நல்லா இதாக இருக்கும். எப்படி சவுண்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துறேன். எல்லாம் எண்ணெயெல்லாம் அடைஞ்சிடுச்சு பாருங்கள். சுட அடங்கினதும் எடுத்துட வேண்டியதுதான். பாருங்க ஒன்று கூட எதுவுமே பிரியல பாருங்கள் எண்ணெயில். இந்த மசாலா அப்படியே எண்ணெய் க்ளீனாக இருப்பாரு. நம்ம போட்ட மசாலா கரெக்டாக இது இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். சின்ன சின்னதாக போட்டு பெரியவங்களாக இருந்தால் பெருசு பெருசாக போட்டு சாப்பிட்றலாம். இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். சின்னதாக இருக்கிறத பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான்.
இது எங்கள் ஆதிவிக்கு நல்லா சாப்பிடுவான். அவனுக்காக தான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன். இது மாதிரி பன்னீரில் பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவான். இப்போ பாருங்கள், 2வது வாட்டி போட்டு கூட எதுவுமே இதாகல பாருங்கள். எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி குழந்தைங்களுக்கு கொடுக்குது, குட்டி குட்டியாக போட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம்.